வணக்கம். இது உதயா சமையல். இன்னைக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய சுண்டைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் சூடுபடுத்தி 2 ஸ்பூன் மல்லி, 5 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கருகிடாமல் லைட்டாக வறுத்துக்க போகிறோம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுப்போம். அதே பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, பூண்டு போட்டோன்னே சின்ன வெங்காயம் 1 கப் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமானனும் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன். அப்போதான் குழம்புக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். அது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காவை க்ளீன் பண்ணி நீட்டாக கோடு போட்டிருக்கேன். மசாலாவும் காரமும் ஏறுறதுக்கு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். சுண்டைக்காய் லைட்டாக வதங்கணுன்னு இதில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருவோம். இதுவும் எண்ணெயோடு சேர்ந்து லைட்டாக வதங்கட்டும். வேறு மசாலா எதுவும் சேர்க்க போதில்லை. மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி தண்ணி சேர்த்தோன்னே குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கெட்டியாக தான் வைக்க போகிறோம். கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 மினிட்ஸில் குழம்பு நல்லா கொதிஞ்சு எண்ணெய் நல்லா மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஃபைனல் ஸ்டெச்சாக ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் இதில் சேர்த்துக்கிறேன். தான் சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியானது கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.